திரும்ப போயிட்டாராமே. கல்யாண வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா பண்ண கூடாதா? மாமா எப்பவுமே பிசினஸ்ல கரெக்டா இருப்பாரு. அவரால தான் எங்க ஃபேமிலி இவ்வளவு வளர்ந்திருக்கு. அது அப்படித்தாயா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆளு ஓடா தேஞ்சு உழைச்சாதான் அந்த குடும்பமே முன்னேறும். நானும் என் குடும்பத்தை வளர்க்க தனி ஆளா நின்னு எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். ஒரு ஆளாவது பொறுப்பா இருந்தா தானே எல்லாம் நடக்கும். தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவார்ல. ஃப்ளைட் ஏறி இருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு. ஆதி, ஜீவா உங்க கூட தான் இருந்தான்ல, எங்க அவன்? ஏலே, இந்த நேரத்துல அவனை எதுக்கடா கேக்குற? இல்ல அப்பதா, நைட்ல இருந்து ஆளையே காணோம், அதான் அவர்கிட்ட கேட்டேன். அது நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனான். ஓஹோ, அதானே பார்த்தேன். என்னடா இவனுக்கு பொறுப்பெல்லாம் வந்துருச்சேன்னு. அம்மாச்சி, கேட்டியல இவங்க சொன்னத? வெட்டி பயல்களோட சேர்ந்து அவன் குடிக்க போயிருக்கான். தேவி, ஜீவா அப்படிலாம் போற பையன் கிடையாது. அதேன் சொல்றாரு, வெளியில கொண்டாட போயிருக்கான்னு. உன் புள்ள என்ன கோயில்ல போய் காவடி தூக்கவா போறான்? விடிய விடிய குடிச்சு கூத்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பதா, அவன் கல்யாணம் முடியற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னான். ஆஹா, ஏன் அவன் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா சொன்னதை செய்யறதுக்கு? சும்மா அப்படியெல்லாம் அவன் போறவன் இல்லம்மா. மனோ, அவனுக்கு போனை போடு. சரிப்பா. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. பாத்தியலா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதுதான் அவன் பொறுப்பு. நேத்து முழுக்க ஆதி கூடவே தான் இருந்து எல்லா உதவியும் செஞ்சாரு. இன்னைக்கு ஏன் இப்படி? அவன் அப்படித்தாம்மா. நாளுக்கு ஒரு பேச்சு, நாளுக்கு ஒரு செயல்னு இருப்பேன். அவனால யாருக்கு எந்த நல்லதும் நடக்காது. ஏதோ சுமதி சொன்னாலேன்னு கூட இருக்கட்டும்னு விட்டேன். அத்தை, அவன் எங்கேயாவது வெளியே போயிருப்பான், வந்துருவான். அவன் ஏன் அத்தை இங்க வர போறான்? போதை தெளியவே சாயந்தரம் ஆயிடும், அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். அதுவும் நல்லதுக்குதான். அவன் எல்லாம் இங்க இருந்தா இந்த கல்யாணத்தை ஒழுங்கா நடக்க விட மாட்டான். நானே அவனை இங்க இருந்து போக சொல்லணும்னு தான் இருந்தேன். அவனே போயிட்டான். நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். சரி, நேரம் ஆகுது, நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். அம்மா, நீங்களே முதல்ல ஆரம்பிச்சு வைங்க. மனோகர், ஜீவா இன்னும் வரலையா? அவனுக்கு போன் பண்ணியா? தெரியலமா, அவனுக்கு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மருமவளே, அவனை எதுக்கு தேடுறிய? அதான் மாப்பிள்ள அப்பவே சொன்னாரே, அவன் ஃப்ரெண்டுங்களோட குடிக்க போயிட்டான்னு. எங்கேயாவது போதைய போட்டு படுத்து கிடப்பான். இந்த கல்யாணத்துல அவன் செஞ்ச உருப்படியான காரியம் இதுதான். அம்மா, அவனுக்கு குடிப்பழக்கம்லாம் இல்லம்மா. எப்பவுமே அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. நீ தாண்டா உன் பிள்ளைய மெச்சுக்கணும். அம்மா, ஜீவா வந்து ரொம்ப நல்ல புள்ளதாம்மா. ஏதாவது வேலையா போயிருப்பாரு. அவன் எந்த காலத்துல வேலைன்னு ஒண்ணு பாத்திருக்கான்? நீங்க இந்த பாரு, அவன் இங்க வராம இருக்கிறது தான் உன் பொண்ணுக்கு நல்லது. இங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். நல்லதுக்குன்னு விட்டுட்டு வேலைய பாப்பீங்களா? மத்தவங்க எல்லாம் நலுங்கு வைங்க. வாங்க. எல்லாம் வெறும் கனவு தானா? இந்த கல்யாணம் நடக்கூடாது. மீனாட்சி வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்.
நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க பேரு போனா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? தெரியும். என் பேரு ஜீவா. நீங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு ஆள் பேசினான்ல, அது நான் தான். அப்படியா? ஆமா. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வரும்போது யாரோ தடுத்துட்டாங்க. ஆமா, ஆதியோட ஆளுங்க தான் என் போனை புடுங்கிட்டாங்க. நினைச்சேன். நானும் உங்களை மாதிரி மீனாட்சி கல்யாணத்தை நிப்பாட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் ஆதி கெட்டவன்னு தெரியும். ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்தீங்களா? இல்லங்க, கண்டுபிடிச்சலாம் வரல. அந்த ஆதிதான் என்னை இங்க கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான். தப்பிச்சு போகும்போது எதாச்சும் தான் உங்களை பார்த்தேன். அப்பதான் நீங்க தெரிஞ்சீங்க. சரி, போனாவதான் இருக்கும்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். ஏங்க, உங்களுக்கு போன் கொடுத்தாங்கல்ல, அவகிட்ட பேசி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு அழுதுட்டு இருந்தேன். அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. அந்த கடவுள் தான் உங்களையும் அனுப்பியிருக்கா. நாம இங்க இருந்து போய் மீனாட்சி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவோம். நீங்க வந்து எல்லா உண்மையும் சொன்னாதான் மீனாட்சி நம்புவா. ஆமாங்க, எப்படியாவது மீனாட்சியை காப்பாத்தி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஆதி என்ன வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சு கொடுமை பண்ணான். அங்க இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் மீனாட்சி எனக்கு தங்க அடைக்கலம் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்கள மாதிரி நல்லவங்க ஆதி மாதிரி கெட்டவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. சரி சரி, நம்ம கிளம்பலாம். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு.